மனிதர்களுடைய கால் தடம் அதிகமாக படாத இடம். விலங்கு பார்க்குறமோ இல்லையா, இந்த ரோட அப்படியே ரசிச்சுட்டே போகலாம் போல தோணுது. அது அழகான காட்சிகள். அவ்வளோ யானைகளுக்காகவும் விலங்குகளுக்காகவும் வந்து தண்ணி குட்டை வந்து பக்கத்தில் கட்டி வச்சிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு வந்து விலங்குகள் வந்து இங்கே நிறைய சுற்றிட்டு இருக்கோம். உள்ள ஆதிவாசி குடியிருப்புகள்லாம் இருக்குது, அவங்க மட்டும் போயிட்டு வர்றதுக்கு நாள்தோறும் அனுமதி இருக்குது. அவங்களுக்கும் குறிப்பிட்ட 6 மணிக்கு மேலே வெளியே வர்றக்கோ உள்ளே போகிறக்கோ அனுமதி கிடையாதுங்க. இங்கே போய் தெங்குமரடாக்கு வழி இருக்குங்க, அதாவது நடந்து போவாங்க மக்கள். வந்து குறிப்பிட்ட நாளில் அம்மன் கோவிலேருந்து பின்புற ஒரு வழி இருக்கு, அது வழியா நடந்து போய் தெங்குமரடாக்கு போவாங்க. அது ஒரு வழிபாட்டு முறைங்க, அதாவது ஒரு நேர்த்தி கடன் இந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லைங்க, அந்த மாதிரி ஆண்டுக்கு அந்த கோயில இருந்து தெங்குமரடா வரைக்கும் நடந்து போறது வழிபாட்டு முறையா இருந்திருக்கு. இருக்குங்க. ஒரு வித்தியாசமான மலை கிராமம், அதுவும் முதுமலை அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது இந்த மாதிரியான விலங்குகளை தேடி அதிகமான டூரிஸ்ட்டுகள் வருவாங்க. ஆனால் நாங்கள் போயிட்டுருக்கிறது ஒரு ட்ரைபல் வில்லேஜ் தேடி, அதுவும் அடர்ந்த காட்டுக்குள்ளே 27 கிலோமீட்டர் பயணம் செய்யணும். அந்த கிராமத்துக்கு சர்வசாதாரணமாக வெளியாட்கள் போக முடியாது, பர்மிஷன் வாங்கி மட்டும்தான் போக முடியும். அப்படி நாங்கள் ஒரு பர்மிஷன் வாங்கி தான் நாங்கள் போகக்கூடிய ஒரு கிராமத்துக்கு பேர் தான் முதுமலையில் இருக்கக்கூடிய சிறியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம். இந்த இடத்துல 2 கிராமம் இருக்குங்க, ஒன்று சிறியூர், இன்னொன்று ஆனைக்கட்டின்னு சொன்னால் கோயம்புத்தூர் ஆனைக்கட்டி கிடையாதுங்க, இங்கேயே ஒரு ஆனைக்கட்டி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. இந்த இடத்துல 2 கிராமம் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் இந்த 2 கிராமத்துக்குமே போக முடியாது. நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு மட்டும்தான் போக முடியும். அது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு விசேஷ காலங்களுக்கு மட்டும்தான் அது ஓப்பன் பண்ணுவாங்க, அப்போ தான் போக முடியும். இந்த ஒரு சூப்பரான ஒரு லக்கு நமக்கு கிடைச்சனால இந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு 2 அல்லது 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அனுமதி இருந்துச்சு. இந்த இடத்துலையே சஃபாரியெல்லாம் போயிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. இப்போ வன விலங்குகளுடைய எண்ணிக்கை அதிகமானதால இந்த இடத்துல வந்து யாரையும் போய் விடுறதில்லை அப்படிங்கிறது அந்த கிராம மக்களுடைய ஒரு கருத்தாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்துக்கு யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்க, அந்த போன நேரத்தில் உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிராமத்தை விட இந்த கிராமத்துக்கு போகக்கூடிய வழி அவ்வளோ சூப்பராகவும் அழகாகவும் பச்சை பசேல்னு செழிப்பாக நிறைய மான்கள் நிறைய வனவிலங்குகள் நிறைந்த ஒரு காட்டுக்குள்ளே போகிற அந்த அழகே வந்து தனி அழகாக தான் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து பயணித்த மாதிரியே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்று நம்முடன் பயணிப்பவர் ஊட்டி வேலவர்கள், அப்புறம் வந்து இது ஹைப்பர் அவுட்டோர், சந்தோஷமா இருக்கக்கூடிய சந்தோஷ், கரூர்ல இருந்து வந்து மிஸ்டர் ஷமீர், ஒரு வேலூர்ல இருந்து அசோக் ப்ரோ. தெரியல, டிஃப்ரெண்டா இருக்கு இந்த கழுகு. மண்டையில ஒரு கொண்டை வச்ச கழுகு, மயில் கழுகா? இல்ல, கழுகுதான். அந்த கழுகுடைய வகைகள் வந்து என்ன வகைன்னு தெரியல. நம்மளை பார்த்துட்டு ஓடுறதுங்க இது. குரங்கான், மரமந்தி, ரொம்ப கூச்சமா உள்ளவன். ஆனா இங்க வருது ஆனைக்கட்ட மாதிரி. இப்போ நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா சிறியூர் அம்மன் கோவில். அது எங்கே இருக்குது அப்படின்னா, அதாவது மசினகுடியிலிருந்து வாழை தோட்டம், மசினகுடி அதாவது மாவனல்லா மசினகுடிக்கு நடுவில் வாழை தோட்டம், அந்த ஊரில் வழியாக தான் நம்ம நுழையிறோம். இங்கே வந்து சோதனை சாவடி இருக்குது. சோதனை சாவடியில் பொதுவாக எல்லா வண்டிகளுக்கும் அனுமதி இல்லைங்க. குறிப்பிட்ட நாட்களில் இந்த கோவிலுக்கு மட்டும் போகிறதுக்கு அனுமதி கிடைக்கும். அதுவும் காலை 6 முதல் மாலை 6 வரைக்கும் தான். மற்றபடி இதில் இருக்கிற உள்ள ஆதிவாசி குடியிருப்புகள்லாம் இருக்குது, அவங்க மட்டும் போயிட்டு வர்றதுக்கு நாள்தோறும் அனுமதி இருக்குது. அவங்களுக்கும் குறிப்பிட்ட 6 மணிக்கு மேலே வெளியே வர்றக்கோ உள்ளே போகிறக்கோ அனுமதி கிடையாதுங்க. ஏன்னா இது வந்து அடர் வனத்துக்குள்ளே இருக்குங்க, அதாவது புலிகள் சரணாலயத்துக்குள்ளே இருக்குது. அதனால் குறிப்பிட்ட நேரம் இங்கே கெடுபிடி அதிகம். மற்றபடி பார்த்திங்கன்னா அப்புறம் ஆண்டுக்கு ஒரு முறை இங்கே வந்து இது நடக்குங்க, இந்த கோவில் திருவிழா நடக்கும். இந்த திருவிழாக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வருவாங்க, அதாவது உதகை மக்கள் நிறைய பேர் வருவாங்க. அந்த குறிப்பிட்ட சமுதாயம் இல்லாமல் அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் இங்கே வருவாங்க.
வந்து இங்கே வழிபாடு, இந்த கடா வெட்டு, இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும். அந்த விழா வந்து இடைநாட்கள் நடக்கிறதால நம்மளால் பங்கெடுக்க முடியாமல் ஆகிப்போச்சு. அன்னைக்கு நமக்கு அழைப்பு இருந்ததுங்க, திங்கள் வெள்ளி. ஆமாங்க, அந்த நாட்களில் தான் அந்த திருவிழாவுக்கு நம்மளும் உதகை பகுதியில் நிறைய தொடர்புகள், நம்ம உறவினர்களாக உதகையில் இருக்கிறனால நமக்கு நிறைய அழைப்பு வந்தது. ஆனால் இடைநாளுங்கிறனால நம்மளால் வர முடியாமல் ஆகிப்போச்சு. அதனால் இன்றைக்கி வந்து நம்ம உடன் வந்த 2 பேர் அவங்க வந்து கோவிலுக்கு போகணும், அப்புறம் நம்மளும் அழைப்பு ஏற்று ஒரு முறை போயிட்டு வருவோம், போய் பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிற இந்த வனத்தையும் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக ஒரு பயணத்தை எடுத்திருக்கோம். ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா புலிகள் சரணாலயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் இந்த சிறியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம். போகிற இப்போ நிறைய தண்ணி குட்டைகள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கலாம், எக்கச்சக்கமாக கட்டியிருக்காங்க. அதாவது 1-2 கடை இப்போ நீங்கள் நிறைய இருக்கு. எதுக்காக அப்படின்னா நீங்கள் எந்த ஊர்லேயும் இந்த மாதிரி வந்து இப்போ தண்ணி குட்டைகள் பாருங்க, இங்கே ஒன்று கிடக்கு பாருங்க, டேமேஜ் அவ்வளோ யானைகளுக்காகவும் விலங்குகளுக்காகவும் வந்து தண்ணி குட்டை வந்து பக்கத்தில் கட்டி வச்சுருக்காங்கன்னா அந்த அளவுக்கு வந்து விலங்குகள் வந்து இங்கே நிறைய சுற்றிட்டு இருக்கும். இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே, அதாவது காலைல 6 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தான் வந்து அனுமதி. அதுவும் பார்த்திங்கன்னா வெள்ளி திங்கள் இந்த மாதிரி நாட்களில் தான் வந்து அனுமதிப்பாங்க. ஒரு பயங்கரமான ஒரு வனப்பகுதி அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப பாதுகாக்கப்பட்ட பகுதி மட்டும் இல்லாமல் அனுமதி வந்து சீக்கிரம் வந்து கிடைக்காத ஒரு பகுதி. நமக்கு ஒரு அனுமதி கிடச்சிருக்கு. இந்த அனுமதியோட வந்து நீங்களும் உங்களுக்கு ஒரு பார்க்கறதுக்கு வந்து ஒரு சான்சஸாக இருக்கும். ஏன்னா இந்த பகுதியில் வந்து சீக்கிரம் வந்து யாரும் எங்களை பார்க்க முடியும். எங்களுக்கு நாங்கள் 3 தடவைக்கு மேலே இங்கே வந்து எங்களை திருப்பி விட்டதுக்கப்புறம், இங்கே தண்ணி குட்டை பார்த்துருப்பீங்க, இப்படி வந்து திருப்பி விட்டதுக்கப்புறம் இப்போ ஒரு 4வது தடவை தான் நாங்கள் வந்து இது உள்ளே போகிறதுக்கே எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அப்படிங்கும்போது அதுவும் ஒரு நெடிய போராட்டத்துக்கு ஆமாம், மிகப்பெரிய போராட்டம். அதுக்கப்புறம் தான் இந்த பகுதிக்கு எங்களால் உள்ளே போக முடியுது. அப்படி உள்ள என்னென்ன இருக்குது பாருங்க, நிறைய தண்ணீர் குட்டைகளும் நிறைய மான்களும் பார்க்கலாம். வாகனங்கள் அதிகமாக போகாதனால பார்த்தீங்கன்னா நிறைய விலங்குகள் வந்து இங்கே சுதந்திரமாக வந்து சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்குள்ளே இப்போ நம்ம வாகனத்தில் இந்த ஒரு பகுதிக்குள்ளே வந்து போயிட்டுருக்கோம். பாருங்க, ஹலோ, என்ன ஒரு காய் இது? இங்கே போய் தெங்கு மரடாக்கு வழி இருக்குங்க. அதாவது நடந்து போவாங்க மக்கள் வந்து குறிப்பிட்ட நாளில். இப்போ அதுக்கு அனுமதி இருக்கா என்னன்னு தெரியலீங்க. குறிப்பிட்ட நாளில் இந்த அம்மன் கோவில் சொல்கிறோம்லங்க, அந்த அம்மன் கோவிலேருந்து பின்புற ஒரு வழி இருக்கு. அது வழியாக நடந்து போய் தெங்கு மரடாக்கு போவாங்க. அது ஒரு வழிபாட்டு முறைங்க. அதாவது ஒரு நேர்த்தி கடன் இந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லைங்க, அந்த மாதிரி ஆண்டுக்கு அந்த கோயில இருந்து தெங்கு மாவட்டம் வரைக்கும் நடந்து போறது வழிபாட்டு முறையா இருந்திருக்கு. இருக்குங்க. இப்போ அது இருக்க அனுமதி இருக்கா என்னன்னு தெரியலைங்க. சரி சரி, முதல்ல இருந்ததுங்க. அதுக்கப்புறம் இது வந்து 2 ஊர்கள் இருக்கு, அதோட எல்லை முடிஞ்சதுங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து அடர்வனம் வனத்துறையினர் மட்டும் போறதுக்கு உண்டான அனுமதி இருக்கு, மற்ற யாருக்கும் அனுமதி கிடையாது. இந்த பகுதிக்கு அனுமதி கிடையாது, அதுக்கு மேல யாருக்கும் வனத்துறையினர் தவிர்த்து யாருக்கும் அனுமதி கிடையாது. அப்புறம் வல்ச்சர் பாத்துருக்காங்க அந்த ஏரியால. கழுகு கழுகு இந்த எரும மாடு கழுகு கழுகு ஆமாங்க. தெங்கு மரடா பக்கத்துல ஒரு எரும மாடு இருக்கும் தெரியுங்களா? கேப் பஃபலோங்களா? அது ஸ்பாட் ஆகுங்க அந்த ஏரியால. ஆப்பிரிக்கால இருக்கு அந்த இதா இல்லைங்களா? அதுங்களா? ஆப்பிரிக்கால இருக்கு, கம்மியா தான் இருக்கும். அது குறைவா தான் இருக்கும். அது அந்த எரும மாடு குறைவா தான் இருக்கும். மீதி எல்லாமே கொஞ்சம் நல்லாவே பார்க்கலாங்க. நாங்க போகும்போது எலிஃபண்ட் ஒரு 3 எலிஃபண்ட் பார்த்தோங்க. வேற எதுவும் பார்க்கலங்க. அந்த எதுவும் பார்க்கலங்க. இங்க வந்து இந்த நேரம் இல்ல, எனி டைம் பார்க்கலாம். ஆனா வண்டி இல்லைங்க, அங்க வெஹிக்கிள் இருக்காது ப்ரோ. காலையில ஒரு வெஹிக்கிள் போகுங்க, ஒரு பஸ் போகும், திருப்பி ஸ்கூல் பஸ். அந்த மாதிரி இருக்குனாரு அங்க கண்டிப்பா போலீஸ் எடுத்து வாய்ப்பு இருக்கு. 2 கிலோமீட்டர் தான். அப்படிங்களா? நானக்கட்டி பிரிட்ஜ், அது லெஃப்ட் ரைட்னு பிரியுது. நம்ம ரைட் ஊருக்கு எவ்வளவு அழகான அந்த வாத்து காட்டு வாத்து. ஏன்னா அது நம்ம ரைட் எடுத்தது சிறியூருங்க. ஆனா செம அழகா இருக்குங்க. கேப் பஃபலோ. கேப் பஃபலோனா என்ன? அதான் சிங்கத்தை அடிச்சு தூக்குமில்லங்க. ஆமா, அதாவது ஆப்பிரிக்கால மட்டும் இருக்கக்கூடிய அந்த வகையான காட்டெருமை வந்து இங்கேயும் இருக்கா? இருக்கு, எனக்கும் தெரியாது, இவர் சொல்லிதான். ஆனா நான் ஒரு கூட பார்த்து, நம்ம இதுலயே வந்து புலி வந்து ஒரு எருமையை அடிக்குங்க, அடிச்சோன்னா அந்த எருமை வந்து மத்த எருமை அந்த புலியை அடிச்சு துரத்திட்டே போகுங்க. ஆமா ஆமா, மசனகுடி தான் இங்க நடந்துச்சு. அது வந்து கேப் பஃபலோவா? அது கேப் பஃபலோங்க. ஏன்னா அதுதான் சேம் கருகருன்னு எருமை மாதிரியே இருக்கும். ஓ, கால்ல வந்து அந்த வெள்ளை வர்றது வந்து ப்ரௌன், இது வந்து ப்ரௌன் கலர்ல இருக்கும். இந்தியன் கார் இது. ஓ,
அப்படிங்கப்பா இப்போ பல வகை ஐட்டம் வந்து உள்ள மறைஞ்சிருக்க மாதிரி ஐட்டங்கள் ஏகப்பட்டது இருக்கு. அதே மாதிரி அந்த கழுதை புலி வந்து நீங்க முன்னாடி ஒரு டைம் தெங்கு மரடா போகும்போது நீங்க பாத்துருக்கீங்க. ஆமா, நிறைய பேர் வந்து நம்ப மாட்டேறாங்க. அந்த வீடியோ வந்து செமீர் போயிட்டு இருக்குல்ல, இருக்கு கழுதை புலி வீடியோ. ஐனா 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 சைட் லைட் போட்டுங்களா? கலர் ஆமா, கண்டிப்பா இங்க மாலை நேரம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. போயிட்டு 6 மணிக்கு இறங்கலாம். அதான் 6 மணிக்கு வெளியே வரணும். வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தா மட்டும் மக்களே, அதிபயங்கரமான ஒரு காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிறியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா அது இல்லாமல் ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுடைய விசேஷ நாட்கள் மட்டுமே வந்து அனுமதிக்கக்கூடிய ஒரு பகுதியில் தான் இப்போ நம்ம பயணத்தை மேற்கொண்டுட்ருக்கோம். இந்த பகுதியில் கழுதை புலி, சென்னாய், நரி, கரடி, யானை, அதே மட்டும் பார்த்திங்கன்னா அந்த அந்த கழுகு பேர் பல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிணைந்துன்னு கழுகு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஃபோட்டோஸ் நான் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான விலங்குகள் இருக்கக்கூடிய, அதுவும் தமிழகத்தில் அதுவும் முதுமலையில் இருக்கக்கூடிய கேஃப் அப்போலோ, ஆமாம், இந்த மாதிரியான பல அரிய விலங்குகளோடு இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்குள்ளே தான் இப்போ நம்ம பயணத்தை மேற்கொண்டுட்ருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது மான்கள் இப்போ வரைக்கும் நாங்கள் பார்த்துருக்கோம். நேரங்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து நிறைய விலங்குகள் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இந்த ஒரு, ஏன்னா இந்த எத்தனை வருஷமாக நம்ம வந்து முதுமலை பகுதியில் வந்து பயணத்தை மேற்கொண்டுட்ருக்கோம். ஆனால் இந்த பகுதியில் இது வரைக்கும் நம்ம போனதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நமக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. அதை வந்து நீங்களும் பார்த்து ரசிங்க. எவ்வளோ அற்புதமான காட்சிகள். செம்மையாக இருக்கு இந்த இடம் தானே. அவசரப்பட்டு விட்டுட்டீங்க. ஸோ மனிதர்களுடைய கால் தடம் அதிகமாக படாத இடம் அப்படிதானா? ஆமாம், கண்டிப்பாக. தலைப்பு அப்படி வச்சுருவோமா? மனிதர்களின் கால் தடம் அதிகம் படாத இடம். தண்ணி குடிக்க வர மாதிரி தான் லேட் ஆகுங்க. செந்நீர், மழை எல்லா பக்கம் பட்டையை கிடப்புது. அருவியிலேருந்து வர தண்ணியோட கலர் பாருங்க இப்படி இருக்குன்னு. இருக்கிற சந்து குந்தெல்லாம் விட்டு போட்டு இடம் தெரியாதுங்கிறீங்க நீங்கள். அப்படி என்ன ஒரு அழகுங்க. ரோடு பாருங்க, முதல்வரின் சாலை கிராம சாலை திட்டத்தில் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. சரியான ரோடு, மின்னுது. தார் ரோடே மின்னுது. அந்த அளவுக்கு வந்து அற்புதமான தார் சாலை. அதாவது இந்த பச்சை பசேன்னு 2 சைடு கம்பளம் விரிச்ச மாதிரியும். விலங்க பார்க்குறமோ இல்லையா, இந்த ரோடை அப்படியே ரசிச்சுட்டே போகலாம் போல தோணுது. அது அழகான காட்சிகள். அதாவது விளையாட்டுக்கெல்லாம் கிடையாதுங்க. இந்த ரூட்டில் அதிகமான வெளியூர் மக்களுடைய கால் தடம் படாது. நீங்கள் நிறைய சுற்றுலா இடங்களில் போனோன்னா கிராம மக்களை விட வந்து வெளியூர் மக்களுடைய கால் தடம் தான் அங்கே அதிகமாகப்பட்டிருக்கும். வண்டிகள், மாசு, அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும். ஆனால் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா வெளியூர் மக்கள்லாம் வாய்ப்பே இல்லை உள்ள வருவதற்கு. ஆனால் இந்த மாதிரியான ஒரு சில காலகட்டத்தில் மட்டும்தான் இங்கே வருவதற்கு வந்து சான்ஸ் கிடைக்கும். அப்படி நமக்கு ஒரு கிடைச்ச சான்ஸை தான் பயன்படுத்தி இப்போ நம்ம இந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். பாருங்கள், ஒரு அழகான ஒரு கிராமம். இந்த கிராமத்துக்கு பேர் வந்து ஆனைக்கட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமம். நீங்கள் ஆனைக்கட்டி சொன்னோன்னே கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆனைக்கட்டின்னு நினச்சிடாதீங்க. இந்த பழங்குடி மக்களுடைய வீடுகள், அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சிஸ்டர், இந்த கிராமத்து பேர் ஆனைக்கட்டியா? உங்களுக்கு வந்து வீடு கட்டி தந்துட்டு இல்லைங்களா? ஓ, எழுதி கொடுத்துருக்கீங்களா? எழுதி கொடுத்துருக்காங்க, இன்னும் வரல. ஓகே. நீங்களும் என்ன பழங்குடி மக்கள்? நாங்கள் பழங்குடியினர்னா எஸ்டி. இருளர். இருளர்.
நீ தட்டு நீ இந்த பக்கம் காருக்கு முன்னாடி வா இது செம்ம டான்ஸா இருக்குங்க. சுத்தி நீங்க டான்ஸ் ஆடுவீங்களா? உங்க ஊர்ல எதுக்கு டான்ஸ் ஆடுவீங்க? கோவில் இப்படி தான் ஆடுவீங்களா? வேற என்ன டான்ஸ் இருக்கு? சூப்பர்ப்பா. இதான் நம்ம காலையில் ஒரு கொண்டை வச்ச கழுகுங்க நம்மள அந்த மாதிரி அற்புதமான பக்கத்தில் இருக்க ஏதோ பிடிக்க நிற்கிது. நான் வண்டி ஆஃப் பண்ணா பிடிச்சிட்டு வருங்க. தாவி வருது. எப்படி பார்க்குது வருங்க, பூச்சி தான் பார்க்குது. ஓகே மக்கள், இதான் சிறியூர் மாரியம்மன் கோவில் சொல்லக்கூடிய இந்த சிறியூர் கிராமம். பயங்கரமான பாதுகாப்புக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஆரம்பம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. ஆடு மேய்க்கிறது என்ன ஸ்பெஷல்னு கேட்காதீங்க, இது வந்து மெயினாகவே இதுதான் மக்கள். இந்த கோயில் ஒரு அம்மன் கோயில் சொல்லுவாங்க. இது வந்து சிறியூர் அம்மன் கோவில். இந்த கோவில் விசேஷத்துக்கு மட்டும்தான் உள்ளே அனுமதிப்பாங்க. அப்படியேப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி. ஆனால் வர்ற வழியில் அதிகமான மான் கூட்டங்களையும் ஒரு விசித்திரமான கழுகு, அதாவது பார்த்திங்கன்னா அரிய வகை கழுகுகளை பார்த்துருப்போம். உள்ள என்ட்ரன்ஸ் ஆனால் இந்த மாதிரியான ஆடுகள், இது வந்து செம்பரி ஆடுன்னு சொல்லுவாங்க. அந்த செம்பரி இதோடைய முடிகளை எடுத்து செம்பரி செய்வாங்க பார்த்திங்கன்னா. இது நம்ம கொடைக்கானல் சைடெலாம் மன்னவனூர் இந்த மாதிரியான பகுதிகளில் நிறைய இருக்கக்கூடிய இந்த செம்பரி ஆடுகள் வந்து இங்கே நிறைய இருக்குது. அதான் ஐயா வளர்த்திட்ருக்கிறாரு. எல்லா வீடுகளும் வந்து சிறப்பாக பெருசாக கட்டி கொடுத்துருக்காங்க. விற்கிறது மட்டும்தான், அதோட முடியெல்லாம் எடுத்து விற்க மாட்டீங்களா? ஆனால் முடி வெட்டி கிடக்கு. முடி அது தானாக விழுந்துரு.
ஓ ஆனால் அது முடி தனியாக விற்கிறாங்கல்ல? விற்கிறாங்க. ஆனால் நீங்கள் விற்க மாட்டீங்களா அதை? நம்ம இங்கே 6 மந்த் வச்சு எடுத்து விற்கிறது. ஓ அதெல்லாம் மிஷின் வச்சு கட் பண்ணி எடுப்பாங்க. ஓ ஆனால் நீங்கள் வந்து இது விற்கிறது எதுக்காக? கறிக்காகவா? கறிக்காக. ஓ கடாய் இங்கே இருந்தேன்னா கடாய் வந்து மசூரில் வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போவாங்களா? இல்லை இங்கே வந்து வாங்கிட்டு போயிடும். வந்து நான் நிறைய கிராமத்துக்கு போயிருக்கேன். இந்த அளவுக்கு வந்து இந்த கிராமத்துக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வச்ச மாதிரி எங்கேயுமே வைக்கல. ஆமாம். எதனால இந்த அளவுக்கு பாதுகாப்பட்டிருக்கு இந்த கிராமம்? இது முதல்ல இவ்வளோ பாதுகாப்பு இல்லை. இந்த 2-3 வருஷத்துல இருந்து தான். அது எதனாலங்க? அது இந்த பூரா வயலாப்பாய் போச்சுங்களே, வயலாப்பாயிடுச்சு. நிறைய விலங்குகள் இருக்கிறனாலயா? நிறைய விலங்குகள் இருக்கு, அதனால வயலாப்பாய்ச்சி. வயலாப்பாய் ஆனோன்னு ரொம்ப பாதுகாப்பு. அங்கங்க காட்டுக்குள்ளெல்லாம் வீடுங்க கட்டியிருக்காங்க. ஆமாம். இப்போ ஒரு கேம்ப்பு, அந்த கேம்புகளில் வந்து அங்கங்கே 7 பேர் இருப்பாங்க ஒரு கேம்பில். ஒரு கேம்பில் 7 பேர் இருப்பாங்க. 7 பேர். அதாவது யாருங்க? வனத்துறை. வனத்துறை. ஓ அதாவது வாட்ச் டவரில். வாட்ச் டவர். நிறைய கேமராவெல்லாம் இருக்குது. அங்கே வந்து ஒவ்வொரு ஏரியா அப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஏரியா சுற்றிட்டு வரும். அப்போ மற்ற ஏரியாவில் இருக்கிறத விட இந்த பகுதியில் வந்து விலங்குகள் அதிகமாக இருக்குங்க. அதிகமாக இருக்கு. என்னென்ன விலங்குகள் இருக்குங்க? மானு, புலி, கரடி, சிறுத்தை, எல்லாம் ஆனை, இதெல்லாம் இருக்கு. உங்கள் ஊர்களை சுற்றி இதெல்லாமே இருக்கு? எல்லாமே இருக்கு. நீங்கள் இந்த மாதிரி ஆடு மேய்க்கும் போது என்னென்ன விலங்குகள் நீங்கள் வந்து இப்படி மேய்க்க பார்த்துட்டு இருப்பீங்க? நம்ம இங்கெல்லாம் ஆனையெல்லாம் நைட்டில் தான் வரும், பகலெல்லாம் வராது. சரிங்க. ஆனால் புலி ஊருக்குள்ளெல்லாம் வராது. ஊருக்குள்ள வராது. சிறுத்தையும் வராது. ஆனால் ஒரு சில கிராமங்களில் வந்து இருளர் மட்டும் தான் இருப்பாங்க, குறும்பர் மட்டும் தான் இருப்பாங்க. இங்கே வந்து காட்டுக்குள்ளே இருந்தாங்க, கீழே பூதிப்பட்டிங்கிற இடத்துல காட்டுக்குள்ளே இருந்தாங்க. அவங்கள வந்து நம்ம கூட்டிகிட்டு வந்து இங்கே. இது எப்போ கொண்டு வந்து குடி அமர்த்துறீங்க? 10-20 வருஷம் ஆகி போச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் காட்டுக்குள்ள, நீங்க வர்றதுக்கு முன்னாடியே காட்டுக்குள்ளே தான் அவங்க வீடு. சரிங்க. எனக்கு ஒரு சந்தேகம், இந்த இருளருக்கும் குறும்பருக்கும் வந்து இந்த காட்டு வாழ்க்கையில வந்து என்ன வித்தியாசம் இருக்குங்க? அவங்க வந்து இருளர்னா அவங்க மாதிரி தேனுக்கு நில எடுக்க மாட்டாங்க, எடுப்பாங்க, ஏதோ பார்த்து எடுப்பாங்க. அவங்களுக்கு அப்படி கிடையாது. அதாவது இல்லைங்க, இருளர் வந்து தேனெல்லாம் எடுக்க மாட்டாங்க, எடுப்பாங்க. அவங்க மாதிரி எடுக்க மாட்டாங்க. குறும்பர் தான் வந்து அதிபயங்கரமான காட்டுவாசிங்க. உண்மையிலே காட்டுவாசின்னு அவங்க தான், குறும்பர்கள் தான். எந்த மாதிரிங்க அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும்? அவங்க இப்போ இங்கே வந்து கொஞ்சம் நாகரிகம் ஆகிட்டாங்க. காட்டுக்குள்ளே இருக்கும்போதெல்லாம் அவங்க உங்க மாதிரி ஆள் வந்தோன்னா ஓடிடுவாங்க. நம்ம மாதிரி ஆள் பார்த்தா ஓடிடுவாங்க. ஆனால் இப்போ வெளியே கேட்கும் போது இப்பவும் அப்படிதான் இருக்கிறாங்க. இல்லை, நீங்களும் இப்போ போனீங்கன்னா ஓடிடுவாங்க அப்படின்னாங்க. இங்கே இருக்கிற ஆளுங்கள்லாம் ஓட மாட்டாங்க. அதிகமாக ஆடு மாடுகள் தான் வந்து முக்கியமான ஒரு வாழ்வாதாரமாக வச்சுருக்காங்க இங்கே. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே மூங்கில் மரத்தை சுற்றி வச்சு கொட்டகை அமைச்சிருக்காங்க. இதுதான் இந்த குறும்பர் மக்களுடைய வீடுகள் தெரியுது. அப்படி தான் தோன்றுது. பாருங்க எப்படி இருக்குன்னு. நம்ம போயிட்டு இருந்து பேக் சைடு வீடுகளை பார்க்கறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே ஒரே மாதிரி கவர்மெண்ட் கட்டி கொடுத்த வீடுகள் தான். மேம் நீங்கள் தான் வந்து குறும்பர் மக்களா? அந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து இருளர் மக்கள், நீங்களாம் குறும்பர் மக்களா? இப்போ நம்ம ஒரு முக்கியமான நண்பரை வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஹைப்பர் அவுட்டோர். இதை சொன்ன ஹைப்பர் அவுட்டோர்னு. கேரளா அவுட்டோர். இப்போ வந்து ஸ்ரீ வந்து பார்த்தீங்கன்னா கேரளா அவுட்டோர்னு சொல்லி ஒரு புது சேனல் வந்து ஓப்பன் பண்ண போகிறாரு கூடிய விரைவில். அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ட்ரைபல் வில்லேஜில் வந்து கேரளா மலையாள பாஷையில் வந்து வீடியோ போட போகிறாரு. மலையாளத்தில் வந்து நம்மளை மாதிரி பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, நம்ம போகிற மாதிரி இடத்து போகிறதுக்கு வந்து ஆளுக பற்றாக்குறையாக இருக்கிறதுனால இவரை தூக்கி நம்ம வந்து இப்போது கேரளாக்குள்ளே அனுப்பிவிட போகிறோம். அதனால் இவருடைய வீடியோஸ்லாம் வந்து மலையாளத்தில் கூடிய இவரோட பட்டையை கப்பிட்டு வரப்போகுது. கேரளா அவுட்டோர்னு சொல்லி ஒரு புது சேனலோட நம்ம ஸ்ரீ மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாரு. ஸ்ரீயை பற்றி உங்களுடைய மறக்காமல் கமெண்டை தெரிவிங்க. ஏன்னா ரொம்ப நாளாக வந்து ஸ்ரீ கேப்பில் இல்லாமல் போயிட்டார். இனி வரக்கூடிய காலங்களில் ஸ்ரீயோடு சேர்ந்து பல வித்தியாசமான கிராமங்களுக்கும் வித்தியாசமான இடங்களுக்கும் நம்ம பயணிக்க போகிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பை பாய்.